வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பிஹேவியர் இன் த சோஷியல் கான்டெக்ஸ்ட், அது எங்கனம் சிறப்பாக அமைத்துக் கொள்வது என்ற தலைப்பிலே சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். இப்போ சில பதிவுகளாக பார்த்துட்ருக்கோம். கள்ளாமைன்னா என்ன? ஒரு ஃப்ராடு, அதாவது ஏமாற்றுவது, பிறருடைய பொருள்களை அவர்களுக்கு அறியாமல் ஏமாற்றி பயன்படுத்த முயற்சி செய்வது. அந்த மாதிரி ஏமாற்றி பொருள் சேர்ப்பது என்ன ஆகும்னு கேட்டால், முதல்ல இருப்பது போல இருந்த நிறைய பெருகுவது போல தோன்றினாலும் பின்னர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவை அனைத்தும் தரம் குறைந்து இல்லாமலேயே அழிந்து போவதற்கும் வாய்ப்புண்டு. சிலவங்களுக்கு அடுத்தவர்களுடைய பொருளை பயன்படுத்தக்கூடாது, அடுத்தவர்கள் எப்படி ஏமாந்து போவாங்க, எப்போ அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எப்போ மறந்து இருப்பாங்க அப்படின்ற நேரத்தில் அதை அவங்கள ஃப்ராடு பண்ணி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க. இந்த ஃப்ராடுக்கு ஆப்போசிட் என்ன? நம்மக்கிட்ட இருக்கிறது மட்டுமே பயன்படுத்திக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிறது மட்டும் என்ன அதில் திருப்தியாக இருக்கணும். அது எப்போவுமே என்ன பண்ணணும்? அருள் கருதி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? எல்லாமே நம்மளுக்கு இருக்கிறதே பொறுமையாக வளர்த்துக்கணும். பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொன்னால் அதற்கு அளவாறு வாழணும் அப்படின்னு சொன்னால், இதுபோல் ஃப்ராடுக்கு ஆப்போசிட் என்ன? ரெக்டிடியூட்னா கண்டென்ட்மெண்ட். என்ன இருக்கோ அதில் தொடர்ந்து அதை மட்டும் வளர்த்துக்கிறது, பார்க்கறது, முயற்சி செய்கிறது அப்படின்னு சொன்னால், அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், வள்ளுவர் சொன்னார், புத்தெழுலகு அவர்களுக்கு என்ன பண்ணணும்? சொர்க்கம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆனால் இந்த அடுத்தவர்கள் பிறர் பொருளுக்கு ஈடுபாடு காட்டுறோம்ல, ஃப்ராடு பண்ணி அவங்க அசந்து இருக்கிறாங்க, அவங்க சோர்ந்து இருக்கிறாங்கன்னும் பொழுது அவங்களோட பொருளை என்ன பண்ணலாம்? அப்படியே தட்டி பறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கே, பிளாக் நாலேஜ், அதுக்கு என்ன பேர்? அது பிளாக் நாலேஜ். அதுவும் தவறு தான். இப்போ இன்னைக்கு ப்ரெசென்டேஜ் சினாரியோவில் நம்மளோட இந்த கேட்ஜெட் வச்சுருக்குமே, அதில் நிறைய பிளாக் நாலேஜ் இருக்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க. காரணமே இல்லாமல் ஒருத்தரை கூப்பிட்டுட்டு உடனே இதெல்லாம் செய்திருக்கேன், உங்களோட பேர் அங்கெல்லாம் போயிருக்கு, இங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன காரணம்? அவங்க அவங்களோட மனதை அடுத்தவருடைய அந்த ஒரு அசந்து இருக்கிறாங்களே, அந்த மாதிரி டைமில் ஃப்ராடு பண்ணிவிட்டு அவங்களோட பணத்தெல்லாம் எடுத்துக்கிறது. அவங்கள ஏதாவது ஒரு கேஷுவலாக இருக்கும்போது உங்கள் நம்பர் என்ன, அதனோட பாஸ்வேர்டு என்ன, எப்படிலாம் ஆரம்பிக்கும், உங்கள் பேர் எப்படி எழுதுறாங்க அப்படிலாம் கேட்டுவிட்டு, அப்படி கேட்கும்பொழுது அதை நம்ம அவங்க கேஷுவலாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கேட்குறது சரியானது தான் போல இருக்குன்னு சொல்லி அதுக்கெல்லாம் சரியான பதில் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தால் அடுத்த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் என்ன பண்ணுறாங்க? கான்வர்சேஷன் முடியும் முன்னாடியே நம்ம கணக்கிலேருந்து பணம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அப்படி நிறைய நம்ம கேஸ் பார்க்குறோம், செய்திகள் நிறைய பார்க்குறோம். இதுக்கு என்ன பேர்? அந்த இதே கள்ளாமை தான். கள்ளாமைன்னு தானே ஃப்ராட் என்ன பண்ணுறோம்? அதுலேருந்து அடுத்தவர்களோட அசந்து மறந்து இருக்கும் பொழுது அவங்களுடைய பொருள்கள், அவனுடைய பணம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? அவங்க தட்டி பறிக்கிறோம். அவங்களுடைய அறிவு நாலேஜ் இல்லாமையே நம்ம கணக்குலேருந்து காசு நம்மளை கேட்காம எடுக்கிறாங்க. அப்போ என்னாச்சு? நம்மளை கேட்டு எடுத்தால் அது சரி, தேவையான நம்மளே தருவோம். தேவையில்லாத அவங்களுக்கு தேவை இருக்குது, ஆனால் நம்ம கணக்கில் காசு இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு ஃப்ராடு தரம் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா? அதுபோல் இருக்கும்பொழுது அத்தனைய ஒரு பிளாக் நாலேஜ் இருக்கே, அந்த பிளாக் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஒருபொழுதும் மனம் அமைதியாக இருக்காது, ஒருபொழுதும் மனத்தில் ஏற்புடைய கருத்துக்கள் தோன்றாது. அப்போ என்ன பண்ணோம்? மனம் மயங்கி இருக்குது. அதனால தான் சரிக்கும் தவறுக்கும் அவங்களால என்ன பண்ண முடியல? வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. அந்த வித்தியாசத்தில் இருக்கிற சரியை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதனால் they doesn't want to follow the rectitude way of running their life. என்ன பண்ணோம்? கண்டக்டிங் த இண்டிவிஜுவல் இன் தட் வே, அது அவங்களுக்கு புரியவே இல்லை. இன்ஸ்டெட் என்ன பண்ணுறாங்க? ஃப்ராடு பண்ணிக்கலாமா, எப்படியான ஃப்ராடு பண்ணி இவனை ஏமாற்றலாமா, அவனை ஏமாற்றலாமா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? மனதளவில் ஒரு பெரிய பிளான் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. நிறைய நேரத்தில் அந்த மாதிரி நடக்கிறது என்ன ஆகும்? உள்ளது போல் இருந்தாலும் பெருகுவது போல் இருந்தாலும் ஒரு காலம் தாண்டின பொழுது அவ அனைத்தும் அழிந்துவிடும் அப்படின்றது தான் வள்ளுவர் வாக்கு. நமக்கும் அது சாதாரணமாகவே நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போ தொட்டு இதை நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்துட்டே வராங்க. அது நம்மளுக்கு மனதில் சிறப்பாக என்ன பண்ணிடுது? பதிஞ்சிருக்குது. அதனால் எப்பொழுதும் ரெக்டிடியூட், அதாவது நேர்முறையாக இருக்க வேண்டும். நேர்மறையான எண்ண ஓட்டங்கள், நேர்மறையான செயல்முறைகள், பிறர் பொருளில் ஈடுபாடு கொள்வதை என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். இதுபோல் நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.